2:21 வாசிங்க. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். திருப்பி சொல்றாரு, அங்கிருந்து இங்க வா. இங்கிருந்து எகிப்துக்கு போனாச்சு, போயாச்சு. திருப்பி சொல்றாரு, அங்கிருந்து எங்க வா? இஸ்ரவேலுக்கு வா. திருப்பி வர்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் கமாண்ட், பரலோகம் கொடுக்கிற கமாண்டுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளையை தூக்கிட்டு போகணும், வானா வரணும். இந்த மாதிரி நம்ம பெற்றோருக்கு கமாண்ட் தெரியாது. அவங்களுக்கு யோசேப்பு மாதிரி காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கமாண்ட் தெரியாது. கர்த்தர் ஆனா உணர்த்துவார். ஏன்னா அவர் செய்ய வேலையை செய்ய வைப்பார் பாருங்களேன். அந்த கமாண்ட் தெரியாது, செய்ய வைப்பாரு. ஆனா தூக்கிட்டு ஓடணும், நடக்கணும், போகணும். எத்தனை பேர் எத்தனை விதத்துல, நான் தான் அடிக்கடி ரொம்ப யோசிச்சு பார்க்கறது யாரையா இருக்கும்னா, ஆகாரம் நினைச்சு பார்ப்பேன். அதை வாசிக்கும் போதெல்லாம் ஆகாரம் நினைப்பேன். ஆகாரம் நம்ம பார்வையில நெகட்டிவா விழுந்துட்டாங்க. எல்லாரும் சொல்லியாச்சு, ஆகாரம் நெகட்டிவ் தான், அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா பவுல் அப்படி சொல்லலை. பவுல் நியாயப்பிரமாணம்ட்டார் அவங்கள. ஸோ கலாத்தியர்ல சொல்லும் பொழுது நெகட்டிவா பார்க்கிறோம். நீங்க ஒரு சாதாரண ஒரு பெண்ணா நின்று பாருங்க. ஒரு 15 வயசு பையனை கையில பிடிச்சி கொடுத்துட்டு ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கையில கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்டானமா? கேத்தூரால் சந்ததிக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதத்தை கையில கொடுத்து அனுப்பிட்டானமா, பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். அப்படிதான் இருக்கு. ஆபிரகாமுக்கு 25ஆம் அதிகாரத்துல கேத்தூரால் சந்ததிக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆனா இவங்களுக்கு என்ன கொடுத்தானாமா? ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து 15 வயசு பையனை கையில பிடிச்சி கத்தர் பார்த்துப்பார் போன்ட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டானாமா. லிட்டரலா யோசிச்சு பாருங்க. எடுத்துட்டு ஓடணும் பையனை. வசனம் சொல்லுது, அலைந்து திரிந்தாள். அதுதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு எத்தனை ஆகார் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஆகார் இருப்பாங்க? பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு வாழ வழி தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம. ஒருத்தருடைய சாட்சியை கேட்டேன். ஒருத்தரை நம்பி திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நாளைக்கு குழந்தை பிறக்க போதான் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்டுட்டு 2 மாதம் வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். குழந்தை பிறக்கிற வரைக்கும் வரல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், குழந்தை பிறக்கிற வரைக்கும் வரல. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கொஞ்சம் பால் பிரெட்டெல்லாம் தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா வெயிட் பண்ணது வரல. அப்புறம் கையில் காசும் இல்லை. பக்கத்து பெட்டுக்காரங்கிட்ட சொல்லி ₹1 ₹2 ₹5 வாங்கிட்டு பிள்ளையை எடுத்துக்கிட்டு அதே அம்மா பிள்ளையை தூக்கிக்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு குழந்தை பிறந்த 5ஆவது நாள் 3ஆவது நாள் 5ஆவது நாளோ தோளில் போட்டுக்கிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுச்சு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் ஆட்டோ இல்லாட்டி, கால் டாக்ஸி இல்லாட்டி, ஆம்புலன்ஸ் இல்லாட்டி வரமாட்டேங்கிறோம். இன்னைக்கு இருக்க நிலைமை அதுதான். அது இன்னைக்கு சிச்சுவேஷன். இந்த மாதிரி பிள்ளைய தோளில் போட்டு அலைகிற ஆகார்கள் இன்னும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிறாங்க. என்ன பண்றது தெரியாது, வாழ வழி தெரியாது. ஆனா வளர்ந்து வந்து பிள்ளை கேட்குது, என்ன பண்ணிட்டீங்க, என்ன வளர்த்துட்டீங்க, அப்படி என்ன செஞ்சிட்டீங்க? அந்த அந்த அலைஞ்சு திரிஞ்சு தோளில் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த நிமிஷத்துல அவ சிந்தனை கண்ணீர் இருக்கு பாருங்க. அந்த தகப்பன் சிந்தனை கண்ணீர் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலே கிடையாது. அதை நீங்க எந்த பணத்தை கொடுத்தும் என்ன செய்ய முடியாது, திருப்பி ரீஃபண்ட் பண்ண முடியாது. திருப்பி அவர்களுக்கு உங்கள் அன்பின் மூலமாக மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ண முடியும். வேற வழியே கிடையாது. அதான் வசனம் சொல்லுது, மனுஷ தயவு இயேசுவுக்கு தேவைப்பட்டது. அந்த ராத்திரியில் தூக்கிட்டு ஓடுறான். அவன் பாட்டு கிளம்பி போறான், ஓடு. திருப்பி சொன்னார், எடுத்துட்டு வா, இங்கே வா. அவன் கேட்கலாம் ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நான் ஏன் நைட்டு ஃபுல்லாக ஓடணும், இந்த பிள்ளைக்கு நான் ஏன் வரணும்? ஆண்டவர் சொல்றார், இந்த பிள்ளை மேல காட்ஸ் பிளான் இருக்கு. இன்னைக்கு உட்காந்து ஸ்பிரிச்சுவலி ரட்சிக்கப்பட்டோம், வந்துட்டோம். எத்தனை ஊழியக்காரங்க தெரியுமா, எத்தனை விசுவாசி தெரியுமா, பிள்ளைய அப்பா அம்மாவை கொண்டு போயிட்டு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு பார்க்காம கொள்ளாம, அவங்ககிட்ட பேசாம கொள்ளாம, ஒரு ஃபோன் கூட பண்ணாம, கேட்டா பாருங்க இவங்கெல்லாம் பயங்கரமா ஸ்பிரிச்சுவலி அப்படியே உலகத்துக்கே போதிக்கிறது, தேவனுடைய அன்பை குறித்து போதிக்கிறது. உன் சொந்த தாய் தகப்பனிடத்தில் அன்பு காட்ட முடியாத நீ எப்படி தேவனுடைய அன்பை குறித்து அடுத்தவர்களுக்கு போதிக்க முடியும்? தாய் தகப்பன்கிட்ட டெய்லி பேச மாட்டேங்கிறீங்க, ஃபோனில் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுடுறீங்க. அங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டு அந்த அம்மா படுற கஷ்டம், அந்த தகப்பன் படுற கஷ்டம். ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டேன், தாய் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கு, தகப்பன் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இத்தனைக்கு 3 பசங்க, 3 பேரில் ஒருத்தர் கூட வச்சு பார்க்கறதுக்கு இல்லை. கேட்டு பாருங்க, எங்களுக்கு இருக்கிற டைட் ஷெட்யூலில்
எங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல, எங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்துல, இவ்வளோ பொருளாதாரத்துல ஒரு ஆத்துமாவுக்கு சாப்பாடு போட முடியாதா உன்னால? ஒரே 2 பேருக்கு சாப்பாடு போட முடியாதா? கேட்டு பாருங்க. நீங்க சொல்ற எவ்வளோ காரியம். உங்களுக்கும் எனக்கும் குழந்தையா இருக்கும்போது சாப்பாடு போடும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, 4 வயசு வரைக்கும் வேலை கிடையாது. 13 கிலோமீட்டர் நடந்து வரணுமா வேலை பார்க்கறதுக்கு. 13 கிலோமீட்டர் குழந்தைய தூக்கிட்டு நடந்து வரணுமா. காலையிலேருந்து 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். காலையில் 7 மணி 7:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்புனாங்க, வீட்டில் கிளம்புனாங்கன்னா 9 மணிக்கு வேலைக்கு வந்து வருவாங்களாம். வந்து முடிச்சுட்டு திருப்பி 6 மணிக்கு கிளம்பி போவாங்களாம் பிள்ளையை தூக்கிட்டு. அப்படி அவர்கள் வேலைக்கு காசே இல்லாத காலத்தில் கிடைக்கிறத வச்சு நம்மளை காப்பாத்தினாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கோம். இன்னைக்கு நம்மகிட்ட ஏன் காசு இல்லை, எங்க அம்மா அப்பாவை பார்க்க ஏன்பா காசு இல்லை, என் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்டணும். உன் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியுது, உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல. இதானே இன்னைக்கு விஷயம். ஏன் காசு இல்லை, என் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்டணும், என் குடும்பத்தை இவ்வளோ பார்க்கணும், இவ்வளோ வாடகை இருக்குது, இவ்வளோ கரண்ட் பில் இருக்கு, இவ்வளோ இருக்குது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல. இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய, இதுக்கு பேர் தான் அன்பு தணிந்து போகுதல். இதுக்கு பேர் தான் அன்பு தணிந்து போகுதல். இன்னைக்கு மனுஷர் தயவு ஒரு காலகட்டத்தில் இயேசுவுக்கே தேவைப்பட்டது. நீங்களுடன் அறியாத காலத்தில் எடுத்துட்டு போன அந்த பெற்றோருடைய அந்த ஒரு காரியத்தை லைஃப்ல மறக்கக்கூடாது. இந்த தயவு கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். இப்போ நான் சொல்வேன், உங்க அம்மாவுக்கு 70 வயசு ஆகட்டும், 60 வயசு ஆகட்டும், உங்களுக்கு அடிபட்டுருச்சு இல்லை உங்களுக்கு ஒன்றுனா முதல்ல துடிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு துடிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. உங்கள் அம்மா மாதிரி நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, இந்த பூமியில் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு ரட்சிப்பு, ஞானஸ்தானம். இதுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் எங்கள் அம்மா. நான் பார்த்து வளர்ந்ததுனால சொல்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே முகத்தை பார்க்கும் போதே கேட்பாங்க, இன்னும் சாப்பிட்லையாம்பாங்க. சாப்பிட்டியானே கேட்க மாட்டாங்க, சாப்பிட்லையாப்பா இன்னும் அப்படிம்பாங்க. அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் பெற்றோர் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க பெற்றோரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், சூழ்நிலை இருக்கு, யாரும் இங்கே இல்லைன்னுலாம் சொல்லலை. சூழ்நிலை இருக்கு, இங்கே கஷ்டம் இருக்கு, யாரும் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்கு நடுவில் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், அதைத்தான் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கறதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்னால் செய்ய முடியாதுங்கிற இடத்துல செய்கிறோம் பாருங்களேன், அதுதானே கனி கொடுக்குற அனுபவம். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், இதெல்லாம் மறந்துடும். இப்போ நம்ம படிச்சுட்டோம், சம்பாதிக்கிறோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். கேட்டு பாருங்க, அப்படி உட்காந்து பெற்றோரை ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு வெக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. பெற்றோரை ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் உள்ளே இருங்க. ஏன் அவங்க ஹாலில் உட்காந்தா என்ன, அவங்க அங்கே இருந்தாலும் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நிறைய பேருடைய சுபாவம் அந்த மனுஷர் தயவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்ட் உன் தாயும் தகப்பனும். நீங்கள் முதல்ல அவங்கள போய் பாருங்க, கேளுங்க, விசாரிங்க, ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு பலர் அதை செய்கிறது இல்லை. அவங்கள கேட்கறது இல்லை, அவங்க தான் உன்னை வாழ்த்துறவங்க. அதுவும் குறிப்பாக உன் தாயும் தகப்பனும் பூமியை விட்டு போகும்போது வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். பைபிளில் பாருங்க, கடந்து போகும்போது சொல்கிற ஆசீர்வாதம் அப்படியே தலை மேலே நிற்கும். அது யாக்கோபா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஆபிரகாமாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், அவங்க முடியும் போது என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிற்கும். we must be very careful. விசாரிக்கணும், அவ்வளோதான். சில எக்ஸ்ட்ரீம்ஸ் கேஸ் இருக்கு. தாய் வந்து பிள்ளைய பார்க்காதது, தகப்பன் விட்டுட்டு போகிறவங்க, இப்போ நடுத்தரில் விட்டுட்டு போகிறவங்க, நான் அவங்கள பற்றியெல்லாம் பேசவே இல்லை. நான் சொல்கிறது இந்த தாய் தகப்பன், இப்படிப்பட்டதான ஒரு தாய் தகப்பன். நமக்கு தெரியும் தானே நம்ம தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்கன்னு. நான் சொல்கிறது நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள், நமக்காக இரவும் பகலும் ஓடுகிறவர்கள். பாருங்க, எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் மரியாதை குறித்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. 34 வாசிங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
இவரை பற்றின ப்ராஃபஸி சொல்லியாச்சு. இவர் வந்து பயங்கரம், இவர் வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறவர், விழுகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஆளு, எல்லாம் சொல்லியாச்சு. கடைசியா ஒரு பஞ்சு சொன்னான் பாருங்க சிமியோன், அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆத்மாவை ஒரு கத்தி கிழிச்சுக்கிட்டு போகும்ன்றான். மரியாளுக்கு ப்ராஃபஸி, மரியாளை நோக்கி. இது என்ன? இந்த ப்ராஃபஸி என்ன? எல்லாருக்கும் இயேசு ஆசீர்வாதம்பா, அத்தனை பேருக்கும் இயேசு ஆசீர்வாதம். அவர் மரிச்சு உயிர் தெழுந்து உலகத்தை ரட்சிக்க போகிறார். அந்த பிள்ளையை நீ பெற்றெடுத்திருக்கிற, எல்லாம் ஓகே தான். ஆனா உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும். அதோட அர்த்தம் என்னன்னா, இவ்வளத்தையும் உன் கண்ணு பார்க்கும், உன் கண்ணுக்கு முன்னாடி உன் பையன் சாகிறத நீ பார்ப்ப, உன் மூத்த பிள்ளை சாகிறத நீ என்ன செய்வ? கண்ணு பார்க்கும். உலகத்துக்கு அவர் ரட்சகர், உனக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? நீ பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கிறார். ஒரு இடத்துல அது மாறிடுச்சு, தேவகுமாரன் ஆயிட்டாரு, அது வேற ஸ்பிரிச்சுவல் நான் பேசுறது. ஆனால் மரியாளுக்கு கொடுக்குற அந்த காரியம் என்ன? உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அதாவது கத்தி கிழிக்கிற மாதிரி கிழிக்குமா. அதனால தான் சிலுவையில் அந்த அம்மா வந்து நின்னாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு ஆறுதலை கொடுத்துட்டு போனார். இதோ உன் மகன் யோவானை பிடிச்சி கையில் கொடுத்துட்டு போனார். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அங்கே நடக்குது. ஒரு பையன், மூத்த பையன் கண்ணுக்கு முன்னாடி சிலுவையில் தொங்குறாரு, அடிக்கப்படுறாரு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பிள்ளை சாக்கிறத எப்பவுமே பார்க்கக்கூடாதும்பாங்க. பெற்றோருக்கு இருக்கிற சாபத்திலே பெரிய சாபம் என்னவாமா, நான் பிள்ளை சாகிறத பார்க்கறது, அது நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஊரில். ஆனால் அது வந்து யோபுக்கு பொருந்தாது, அவன் நீதிமான். ஸ்பிரிச்சுவலி சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது நடக்கும், அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக பேசல, உலக பிரகாரமாக சொல்கிறேன். ஆனால் என்ன நடக்குது, இந்த இடத்துல இந்த அம்மா அப்படி பார்க்குறாங்க கண்ணுக்கு முன்னாடி, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். எத்தனை பெற்றோர் ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை அட்மிட் பண்ணிட்டு வாசலில் கதறிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். சில நேரத்தில் பிள்ளையை அப்படியே கொண்டு போய் உட்காந்துட்டு பிழைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க வாசலில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கடந்து போவோம், அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க, நமக்கு அது சாதாரணமாக இருக்கும். உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவங்க ஏன் அழுகுறாங்கன்றது, அவங்க ஆத்மா ஒரு பட்டயம் உருவிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, ஏன் அழுகுறாங்கன்னு தெரியாது, ஒரு ஆத்மாவை பட்டயம் உருவுகிறது. இதுதான் அநேக பெற்றோர்கள் கடந்து வரக்கூடியது. அதுக்கு தான் கர்த்தர் பெற்றோரை கொடுத்துருக்கிறார். இவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுத்தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மட்டும் யோசேப்பு முடியாதுன்னா மரியாள் முடியாதுன்னு சொல்லியிருந்தா உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசுவை காப்பாற்றிருப்பார், வேற விஷயம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த மனுஷர் தயவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பல நேரங்களில் த பெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான நமக்கு கம்பேனியன் அல்லது நமக்கு ஃப்ரெண்ட் அல்லது நமக்கு மிக முக்கியமான ஆள் யாருன்னா நம்முடைய பேரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மனுஷர் தயவு